ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வாழத்தோட முதல் நாள் மண்டே வந்தாச்சு. ஸோ நானும் ஹாலிடேலாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக அப்படி இப்படின்ட்டு திருப்பி பேக் டு வேலை. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நாளைக்கு சமையலுக்கு வழக்கம் போல் நம்மளோட டென்ஷனே என்னென்னா, இன்றைக்கி சமையல் முடிஞ்ச அடுத்த கையோடு நம்ம யோசிக்கிற அடுத்த விஷயம் என்னென்னா, நாளைக்கு என்ன சமையல் அப்படின்ட்டு தான். ஸோ அதுக்காக நான் மாடியில் போய் கொஞ்சம் சுண்டக்காய், கோவக்காய் இதெல்லாம் இருந்துச்சுங்க. கூடவே ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு லெமன் ஒயின், அதாவது பிளைட் ஆப்பிள், அதுவும் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தாச்சு. ஓவராலாக நம்ம செடிகள் எல்லாமே நல்லாவே இருக்குது. பாருங்கள், பிரம்ம கமலம் நான் 6 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இன்னும் இதை ரீபாட் கூட பண்ணலை. இந்த செடியில் இது 2வது பூ மொட்டு வந்திருக்குது. ஆல்ரெடி ஒன்று விரிஞ்சுது. நான் அதை பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி ஒரு அவசர வேலையாக நான் ஊருக்கு போக வேண்டியது இருந்ததுனால என்னால் அந்த பூ விரிஞ்சதை கவனிக்கலை. ஸோ இது அடுத்தது பார்ப்போம், எப்படி போயிட்டுருக்கு, எப்படி வளருது, எப்படி பூக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஷன் ஃப்ரூட்டு, ஸோ அதையும் பறிக்கணும். அப்படியே கொஞ்சம் கோவக்காய். ஸோ ஜூஸுக்கு தேவையானது இன்றைக்கி பிளைட் ஆப்பிள் மட்டும் பறிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், மல்பரியில் எவ்வளோ காய்களும் பிஞ்சுகளும் நிற்கிது. பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருக்குது. ரொம்ப சின்ன செடி தாங்க இது. 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ மல்பரியும் இது இப்படி பறித்து சாப்பிட்டோன்னா கொஞ்சம் புளிக்கும். நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் பறித்து சாப்பிட்டா இந்த பழம் நல்லா இனிப்பாக இருக்கும். அதை விட மல்பரி ஜூஸ் செம்மையாக இருக்குங்க. ஓகேவா? பாருங்கள், அழகாக இருக்கா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கூடவே நம்மளோட ஸ்வீட் ஆரஞ்சில், அதாவது ஸ்வீட் லெமனில் நிறைய பிஞ்சுகளும் மொட்டுக்களும் இருக்குதுங்க. கொத்து கொத்தாக அதுக்கு மல்பரிக்கு பின்னாடி நிற்கிறது அந்த செடி தான் ஸ்வீட் லெமனும் ஸ்வீட் ஆரஞ்சும். இது ஸ்வீட் லெமன். இப்போ ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்ங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும், நான் நிறைய ஸ்வீட் ஆரஞ்சு லெமன் அறுவடை பண்ணியிருக்க வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் மேல் மண்ணை எடுத்துகிட்டு கொஞ்சம் சாணி உரம், எப்சம் சால்ட்டெல்லாம் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இது கீழே நம்ம கார்டனில் பூத்துட்ருக்கிற அழகான அடீனியம். ஓகே. ஸோ ஒரே செடியில் இது 2 கலருங்க. ஆக்சுவலி இது 3 கலர். இப்போ 2 கலர் பூத்துருக்கு. இன்னும் ஒரு கலர் என்னன்னு தெரியலை. ஸோ ஒரே செடியில் 3 கலர் கிராஃப்டிங் பண்ணது. இது ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் என் கார்டன்லேயே. ஸோ இதுதான் நம்மளோட அறுவடை. பாருங்கள், கொஞ்சம் கோவக்காய், கொஞ்சம் பூக்கள், கொஞ்சம் பிளைட் ஆப்பிள் அண்ட் சுண்டைக்காய். அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லெட்யூஸ். இதுதான் ஓவராலாக நம்ம மாடி தோட்டத்தோட அறுவடைங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். இது நம்ம ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற ஒரு செரி வெரைட்டிங்க. இதோட பேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேருங்க இதுக்கு. செடார்பே செரி கிடையாது. ஓ மை காட், இதுக்கு ஒரு நல்ல பேராச்சுங்க. ஞாபகம் வரட்டும். வந்த உடனே நான் ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளம்முங்க. ஓகே, ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளம்மில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு பூ எடுத்துருக்குது. ஸோ இது காய் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு வர நாட்களில் பார்ப்போம். ஓகேவா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹாவ் அ நைஸ் டே.